இன்றைக்கி நம்ம தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு 1 கிலோ தக்காளி எடுத்துருக்குறோம். காம்பை எடுத்துகிட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நடுவில் உள்ளதையும் எடுத்துருங்க. இப்போ அடுப்பில் தூக்கி வச்சுட்டு அது கூட புது புளி பழைய புளி சேர்த்து 50 கிராம் அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு 50 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டு மூடி போட்டு 5 நிமிடங்கள் வெந்த பிறகு ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், 4 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருக்கிற தக்காளியவும் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தக்காளி வேக வச்ச தண்ணியவும் இதில் சேர்த்துருங்க. இப்போ ஒரு கடாயில் 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகை 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பொரிஞ்ச பிறகு 25 கிராம் வத்தப்பொடி போட்டிருக்கிறேன். 1 நிமிடம் லோ ஃப்ளேம்லேயே வறுபட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஊற்றிட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுக்கோங்க. 3 நிமிடங்கள் வெந்த பிறகு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு 3 நிமிடங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்படியே 5-6 முறை நீங்கள் மூடி போட்டு 3 நிமிடங்கள் வேக வைத்த பிறகு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை சேர்க்கணும். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ பொடி பண்ண பொடியும் போட்டு கொஞ்சம் காயப்பொடியும் போட்டுக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு திரும்பவும் 3 நிமிடங்கள் வேக வச்சுட்டு இறக்கிடுங்க. அவ்வளவே தாங்க. பாருங்கள் நமக்கு எவ்வளவு அருமையாக ரெடியாக இருக்குன்னு. நம்ம ஊற்றுனா 100 ml நல்லெண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஆறின பிறகு நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கள். 2 மாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.